Hi friends, welcome to JK Silks. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது டசர் சில்க் sarees ஓகேங்களா? டசர் சில்க் sareesனா இது வந்து சூரத் டசர் சில்க் sarees கிடையாது. இது நம்மளோட சவுத் இந்தியன் டசர் சில்க் sarees ஓகேங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கைண்ட் ஆஃப் டசர் சில்க் sarees வந்து ரொம்பவே ட்ரெண்டியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பி இந்த மெட்டீரியல் வந்திருக்கு. ஆனால் வந்து வீவிங் கான்செப்ட் வந்து நியூ. இப்போ ட்ரெண்டுக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய நியூ வெரைட்டி ஆஃப் வீவிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நியூ டிசைன்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். மொத்தம் 16 கலர்ஸ் இருக்குது. இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செமி டசர் சில்க் சாரீஸ், அதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி. டசர் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப எது ட்ரெண்ட் ஆனாலுமே அதில் வந்து பல குவாலிட்டி வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சூரத்தில் வந்து ரெப்ளிகா பண்ண ஆரம்பித்து தான் இந்த டசரே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் இது வந்து நம்மளோட சவுத் இந்தியன் டசர் சில்க் சாரீஸ் தான், ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியும், இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கோடு கோடாக வருது இல்லையா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் குவாலிட்டியை வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ப்ரீமியம் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு குட்டி குட்டியாக. ஒரு டெக்ஸ்டர்டு வீவிங் மாதிரி உங்களுக்கு இதில் இருக்கும் ஓகேங்களா? ஸோ அது வந்து நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சாரியோட வியூ பார்த்தலாம். இது ஒரு சிம்பிள் சாரீ, ஆனால் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான சாரீ அண்ட் அதே மாதிரி ரிச் லுக் கொடுக்கும். ஒரு சிலது வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும்னா கட்னா ரிச்சாக இருக்கும் இல்லையா, கிளாஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைல் தான் இந்த சாரீ. ஏன்னா இந்த சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பர் பார்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? மேலே பார்டர் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு வந்து நார்மலான இது இருக்கும். ஸோ இதுதான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது பார்த்தீங்கன்னா ஜரி வீவிங்கில் இருக்குது. இந்த சாரியோட கான்செப்டே என்னென்னா, இது ஸ்பெஷலே என்னென்னா மேலே வந்து ஜரி வீவிங், கீழே இருக்கிற இந்த பார்டர் வந்து இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு த்ரெட் மீனாக்காரி ஓகேங்களா? பார்டர் ஃபுல்லாகவுமே இந்த வந்து பென்சில் வீவிங், பென்சில் அந்த ஸ்டைலில் பென்சிலை ட்ரா பண்ணால் எப்படி வருமோ அந்த ஸ்டைல் ஆஃப் வீவிங், கோட் வீவிங்னு சொல்லுவாங்க இது வந்து ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் உங்களுக்கு வந்து இது வந்து வீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மீனாக்காரி த்ரெட் வீவிங், இது எதுவுமே சரி கிடையாது. த்ரெட்லேயே வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேங்கோவாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து வீவ் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வீவிங் ஓகேங்களா? ஆன்டிக் கோல்டு சரி தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர் கிடையாது. ஸோ இந்த சாரியோட வியூ பாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெயின் பாடி தான். டாப் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஓகேங்களா, ஒரு ஷார்ட்டான ஒரு சின்ன பார்டர் தான். இங்கே மேலே அப்பர் பார்டர் வருது, சேம் அதே டிசைன் தான் அங்கே வரும். இந்த பார்டர் எஸ்பெஷலி பியூர் சில்கில் வர அந்த ஸ்டைல் ஆஃப் பார்டர், இது நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் பார்டர் தான் இது. இந்த மெயினாக இந்த பார்டர் தான் இந்த சாரீவே ட்ரெண்டி லுக்கு கொண்டு வந்து வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூப்பரான பார்டர், அதுவும் த்ரெட் வீவிங்கில். ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ப்ளீட் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் சாஃப்ட். அந்த இது வந்து கண்டிப்பாக இது ஒரு சாரியை நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனீங்கன்னா பியோர் சில்க் சாரியோட அந்த லுக் அண்ட் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஜென்ரலி டசர் சில்க் சாரீஸில் இந்த மாதிரி சிட் பல்லூஸ் தான் வரும். பல்லுவில் வந்து பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு டிசைனும் வராது, இந்த மாதிரி ஸ்ட்ரைப்டு டிசைன்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதுவும் ஷார்ட் பல்லு தான் ஓகேங்களா? சாரியோட ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஓகேங்களா? ஸோ ரன்னிங் சேம் அதே ப்ளவுஸ் தான் உங்களுக்கு வருது. சாரியோட வியூ பார்த்துக்கோங்க ஓகேங்களா? இந்த சாரியோட மெட்டீரியல் அண்ட் டிசைன் வீவிங் இந்த இது தான் ஓகேங்களா? இந்த வீவிங் கான்செப்ட் தான் வந்து இந்த சாரியோட ஹைலைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பிளெயின் சாரின்னு ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம நினைக்கவே முடியாது. இது கட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு ரிச்சாக இருக்கும். ஃபுல்லாக ப்ரொக்கேட் வீவிங் சாரீ கட்டினா கூட அந்த ரிச்னஸ் தெரியாது. எப்பயுமே ஒரு சின்ன ஒரு நல்ல பெரிய பிளெயினாக இருக்கிறதுல ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். சாரீ ஃபுல்லாக ஒர்க் இருந்தால் கூட அது நார்மலாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் சாரீ தான் இந்த சாரீ ஓகேங்களா? ஸோ இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் உங்களுக்கு இதில் ஷோரூமில் போனீங்கன்னா கண்டிப்பாக அபவ் 1000 rupees தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வந்து ஹையாக இருந்தது, வீவர் சொன்னார். ஸோ இன்றைக்கே நான் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸ், அவங்க வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் மெட்டீரியல் இருக்குன்னு வீவர் வந்து என்னை வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணி என்னை இதை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து சூப்பராக வரும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே எப்பயுமே, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாமே. அவரே டிமாண்ட் பண்ண ஒரு சஜஸ்ட் பண்ண ஒரு சாரீனா கண்டிப்பாக இது தான். ஸோ எனக்கும் பர்சனலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸும் கொடுத்தாரு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து 850 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி ஓகேங்களா?
ஸோ ஒரு சூப்பரான ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான saree கிடைச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஈச் வந்து 3 பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரே கலர். ஓகேங்களா. இதில் வந்து பிளெயின் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் தான் வருது. ஓகேங்களா. இதுக்கு வேணும்னா உங்ககிட்ட ஏதாச்சும் ஒர்க் ப்ளவுஸோ இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோ இருந்துச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாரியில் காமிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ பெட்டர் நான் அப்படியே காமிச்சிடுறேன். ஓகேங்களா. ஏன்னா டிசைன் எதுவுமே இல்லை உங்களுக்கு இதில் காமிக்கிறதுக்கு. ஜஸ்ட்டு பிளெயின் சாரீ, அந்த பார்டர் தான் ஹைலைட்டே இதில். ஓகேங்களா. இது கிரே கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே. இதுக்கு உங்ககிட்ட மரூன் கலரோ ரெட் கலரோ ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. கிரே கலர். நெக்ஸ்ட்டு காமிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷ் மரூன். ஓகேங்களா. சாரியோட வியூ பாருங்கள். ரெட்டிஷ் மரூன். கண்டிப்பாக நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போது தெரியும், வொர்த் டு பை. கட்டும்போது அதை விட சூப்பராக இருக்கும். அப்போ தெரியும் இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த வீவிங் கான்செப்டுக்காகவே இந்த ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டர்காய்ஸ் க்ரீன்லேயே டார்க் ஷேடு, அதாவது எமரால்டு இருக்கு இல்லையா, அந்த கலரோட ஷேடு தான் இந்த கலர். ஸோ எமரால்டு க்ரீன் கலர்ன்ட்டு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஷைனிங்காக இருக்கும். பாருங்களேன், ஷைனிங் தெரியுதுங்களா. ஒரு சூப்பரான ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல் தான் டசர் சில்க். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இது மிஸ் பண்ணிடாதீங்க. 850 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹார்ட் ராணி பிங்கா இல்லை மெஜந்தா கலர். ஓகேங்களா. ஸோ சூப்பரான மெஜந்தா கலர். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது கலர். நிஜமாவே சொல்கிறேன். ஜஸ்ட்டு 850 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. மொத்தம் 15 கலர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈச் 3 பீசஸ் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இதில் வந்து உங்களோட டிமாண்ட் பார்த்துட்டு நிறைய டிசைன்ஸ் இதில் வந்து கொண்டு வரலான்னு பிளான் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சு தான். நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களோட ரிவ்யூக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பர்பிள் கலர். ஓகேங்களா. ஒரு நாகப்பழ கலர் மாதிரி உங்களுக்கு. ஓகேங்களா. நாகப்பழம் உள்ளார இருக்கும் இல்லையா, ஒரு பிங்க் ஷேடு, அந்த சேம் அந்த கலர் வரும், நாகப்பழ கலர். இதில் தெரியுதுங்களா அந்த டிசைன், டார்க் ஷேடில் இந்த டிசைன் வந்து வீடியோவுக்கு நல்லா தெரியுது. பட் ஆனால் பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து நேரில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். இது ஒரு பக்கா சவுத் இந்தியன் மெட்டீரியல். ஸோ கண்டிப்பாக குவாலிட்டி வந்து டாப் நாச்சாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ கலர். ஓகேங்களா. சூப்பர் குவாலிட்டியான மெட்டீரியல். ஜஸ்ட் 850 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. ஒரு கிளாஸ் லுக் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது எடுக்கலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து வறுத்து நினைப்பீங்க. பட் அது கிடையாது. ஒரு கிளாஸ் லுக் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த லுக்கு கிடைக்கும். அப்போது உங்களை பார்க்குறதுக்கே ஒரு ரிச்னஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களை பார்க்கவே ஒரு ட்ரெண்டியாக, ஒரு ரிச்சாக, ஒரு 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 நல்ல ஒரு ஒர்க்கிங் கைஸில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டி லுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரெண்டியான பார்டர். ஸோ நம்ம நிறைய கிராண்டான சாரீ அஃபோர்டபுள் ப்ரைஸ் போட்டிருக்கோம். இது என்னடா பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, பிளெயின் சாரியாக இருக்குன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா நினைப்பீங்க. அதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக இது சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியும், ஒரு சாரீ நம்ம வந்து சேல் பண்ண எடுக்கிறோன்னா எனக்கும் தெரியும் இது என்ன பிளெயினாக இருக்குது. ஆனால் மெட்டீரியல் அண்ட் வீவிங் கான்செப்ட். ஓகேங்களா. இந்த மீனாக்காரி ஒர்க் பார்டர் ஃபுல்லாக வர்றது, இந்த டாப் சைட் பார்டரு, இந்த மெட்டீரியல் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டையபிள் சாரீ, ஒயிட் கலர் சாரீ தான் இது வந்து வியூ பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ
ஸோ நமக்கு கஸ்டமைஸ்டு கலர்ஸும் இருக்குது. இதில் கான்ட்ராஸ்ட் வேணும்னா கூட ஃப்யூச்சரில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டசர் கலர். ஓகேங்களா. டசர் கலர்னு சொல்லுவாங்க. இது இந்த கலரை தான். ஸோ ஒரு லைட் சிக்கு கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது கலரு. நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன். எவ்வளோ ஷைனிங்காக இப்போ தெரியுதுங்களா. ஸோ நல்ல மெட்டீரியல் ஆக்சுவலி. இந்த டெக்ஸ்சர் எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்தால் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர்டு வீவிங்கன்னாவே எனக்கு ஜென்ரலி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு கோடாக தெரியுது இல்லையா, அது வந்து சாரீக்கு ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் சாரியோட இதை அழகை. ஜஸ்ட்டு பிளெயினாக வராமல் இந்த மாதிரி சம் டெக்ஸ்சர் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரியோட இது. ஜஸ்ட் 850 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. லைட் வெயிட் தான், ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்காது. அரௌண்ட் ஒரு 500 கிராம்ஸ் 550 கிராம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தது ராமா ப்ளூ, இது வந்து ஸ்கை ப்ளூ. தெரியுதுங்களா, ரியல் கலர் இந்த சைடில் தெரியுது. இது ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன். 2K கிட்ஸுக்கு தெரியும் இந்த கலர் எந்த அளவுக்கு ட்ரெண்டியான கலர்னு சொல்லிட்டு. சாரி 80s 90s கிட்ஸுக்கு தெரியும். சூப்பரான ஒரு கலர் தான் இந்த கலர், ட்ரெண்டி அந்த காலத்தில். ஸோ திருப்பியும் இந்த கலர் வந்திருக்கு. இப்போ மோஸ்ட்லி ராமா ப்ளூ தான் வந்துட்டுருக்கு. இந்த ஷேடு வந்து அவ்வளோவா வர்றதில்ல. இந்த பியோர் சில்க் சாரீஸில் அந்த மாதிரி வர கலர் தான் இந்த கலர். ஓகேங்களா. ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த கலர் கண்டிப்பாக இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்காது. அதனால் அந்த கலர் ட்ரை பண்ணுங்கள் கிடைச்சிதுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள். ஓகேங்களா. நான் ஓப்பன் பண்ண வேண்டாம் தான் நினச்சேன். பட் ஆனால் ஓப்பன் பண்ணால் தான் இதனோட அழகே தெரியுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். சூப்பராக இருக்கும் சாரீ. மோஸ்ட்லி நாங்கள் டிசைன் பண்ணுறது, சாரீ டிசைன் பண்ணுறது எல்லாமே ஒரு பியோர் சில்க்கோ ஒரு செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டிசைன் தான் வந்து இது இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் வந்து டிசைனே பண்ணுறது வீவர்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் சாண்டில் கலர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தது டசர் கலர், இது சாண்டில் கலர். ஓகேங்களா. வெண்பட்டு கலர்னு சொல்லலாம். பட்டு பியோர் பட்டு வெண்பட்டு இதில் தோத்தியெல்லாம் இருக்கும் இல்லையா, சேம் அந்த கலரே உங்களுக்கு வரும். ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன். எஸ்பெஷலி இந்த பார்டர் டிசைனுக்காகவே நான் எடுத்தேன். இந்த மேங்கோ பார்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாம் இது ஏற்கனவே நம்ம அந்த வார்ம் சில்க்கு கூட இதே கைண்ட் ஆஃப் பார்டர் நம்ம பார்த்தோம், மேங்கோ பார்டர். அது நம்மக்கிட்ட அந்த பிரிண்டட் டிஜிட்டல் பிரிண்ட் அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஒரு கலரில். அவ்வளோ நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ப்ரீ புக்கிங் மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் எதுவும் எடுக்கலை. பட் நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. சேம் அதே பார்டர் தான் இது. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ். அது இல்லாமல் சில்க்கு, நம்ம சவுத் இண்டியனுக்கே உண்டான அந்த சில்க் மெட்டீரியல். ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாதீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஃபங்க்ஷனுக்கு போகணும், அப்போ நம்ம வந்து சில்க் சாரீ லுக்கு கொடுக்குற மாதிரி சாரீ தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லுக் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து மெஹந்தி க்ரீன் கலர், லைட் வெயிட். இங்கே தெரியுதுங்களா. ஸோ ஒரு சில கலருக்கு என்னால் அதனோட ரியல் இதை வந்து கொண்டு வந்து காமிக்க முடியல. பட் ஈச் அண்ட் எவ்ரி கலர் வந்து சூப்பராக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. 16 கலருமே வந்து பார்த்திங்கன்னா 16 முத்து மாதிரி தான் சூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் காம்பினேஷன் டாப் நாச்சாக இருக்குது. அந்த த்ரெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மேபி அந்த ஷைனிங் தெரியாமல் இருக்கலாம் வீடியோவில். எப்பயுமே நம்ம ஜரியே காமிச்சு இப்போ கூட ஜரியோட ஷைனிங் தெரியுது. இது த்ரெட் அப்படிங்கிறனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அந்த மீனா ஒர்க்குன்னாவே மீனா ஒர்க்கு தான். அதனால தான் அதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. மீனா ஒர்க்குனாவே தனி ஸ்பெஷல் ரேட் ஆக்சுவலி.
இப்போ இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஜரியில் வியூ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கூட காஸ்ட்டு கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகேங்களா, எல்லாமே ஜரியிலேயே இந்த டிசைனை கொண்டு வந்தால் தனி காஸ்ட்டு தான். பட் ஆனால் இங்கே வந்து 2 ஒர்க்கு, மேலே பார்டர் வந்து ஜரியில், கீழே வந்து தனியாக த்ரெட்டு. ஸோ டபுள் ஒர்க்கு, அந்த டெக்னிக்கே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ரேட்டு வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே சின்ன சின்ன விஷயமா நம்ம நினச்சிக்குவோம். ஒவ்வொரு சின்ன விஷயந்தான் உங்களுக்கு வந்து பெரிய காஸ்ட்டை வந்து இது பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளாக் லவ்வர்ஸ்க்கான ஒரு saree தான் இந்த saree. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பென்சிலில் ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பரான ஒரு பார்டருங்க. எஸ்பெஷலி நான் வந்து இந்த பார்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் அப்படியே அந்த கோடு ட்ரா பண்ணால் எந்த மாதிரி இருக்கும், பென்சில் ட்ராயிங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீவிங்லேயே கொண்டு வந்திருக்காங்க. சாதாரணமாக ஜக்கார்ட் வீவிங் கொண்டு வருது ஒரு பெரிய மேட்டரில், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு கான்செப்டை கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான ரேட்டை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, பிளாக் அவ்வளோதானா, தட்ஸ் ஆல். இது வந்து 850 ஃப்ரீ ஷிப்பிங், நார்த் இந்தியா 30 rupees எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.